ஞானானந்தமயம் தேவன் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 7/10/2024 13/10/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா தமிழ் 21, ஆங்கிலம் 7ஆம் தேதி 7/10 அன்றைக்கி கார்த்தால புதன் கிரகம் தன்னுடைய கன்னியா ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர்றார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சார நிலை இது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது. 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து. முதல் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அதற்கு பிறகு 3 நாட்கள் லக்ஷ்மி, அதற்கு பிறகு 3 நாட்கள் சரஸ்வதி. அப்படி 9 நாட்களும் 3 இவர்களும், அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியின் 3 தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது. அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி 10ஆவது நாள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் விஜயதசமி வருது. பெரிய ஏற்றமான காலகட்டம். புதுசாக அக்ஷர அபியாசம், அதோட புதுசாக பூஜை போடுறது, அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது, புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது. 9ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு. அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இதுவும் வளர்பிறை சஷ்டி, கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கே சரஸ்வதி பூஜை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும். எந்த ஒரு திதியும் அன்றைக்கி கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்ததுன்னா மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன். அதனால் பார்த்தேனால் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை, வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி, வைஷ்ணவ விஜயதசமின்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி பார்த்தேனால் விஜயதசமி அன்னைக்கு எல்லா விதமான ஆயுதங்கள், பொருட்கள், எல்லா விதமான விஷயங்களும், உங்களுடைய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுறது, உங்களுடைய வாழ்வியலில் அது கலந்து இருக்கக்கூடியது. அதை தவிர உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது, அதன் மூலியமாக பொருள் ஈட்டக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பூஜை போடுவதும், வண்டி வாகனங்கள், இந்த கூர்மையான பொருட்கள், வஸ்துக்கள், இது எல்லாத்துக்குமே அன்றைக்கி பூஜை போடுறதும் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லா விதமான விஷயங்களும் வெற்றிக்காக நல்ல வழி வகுக்கணும்னு வேண்டிக்கிறதும் இந்த விஜயதசமி ஆயுத பூஜையினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வருது. உபவாசம் இருப்பா. அன்றைக்கி அந்த உடைச்ச அரிசியில் சுஜ்ஜி மாதிரி பண்ணி சாப்பிட்றதும், அதை தவிர ஜீரா பிரசாதம் சாப்பிட்றதும், அதாவது வயசானவா, உடல் நலத்தில் சற்று பாதிக்கப்பட்டவங்க, அதாவது பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவள் இருக்கணும் பிரியப்பட்டாலேயானால் இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர சகஸ்ரநாமம் கேட்டுருக்கிறது, அதை தவிர பெருமாளுக்கு உண்டான நாம சங்கீர்த்தனை பாடுறதன் மூலியமாகவும் நல்ல ஏற்றம் கிடைக்கும். அதுவும் ஏகாதசி அன்னைக்கு.
சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு நாள் ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இந்த யூடியூப்பில் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். என்னுடைய மொபைல் நம்பர். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம், அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய டேட்டு, பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த இடம், அதாவது எந்த ஊரோ அந்த ஊர், பிறந்த நேரம், இது மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்று சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்க்குறேன். ஏன்னா முக்கால்வாசி ஜாதகம் நான் பார்த்தது எல்லாமே சந்திரனோட சந்தி இருக்குது, அதாவது நட்சத்திர பாத சந்தி இருக்குது, அதை தவிர லக்ன பாத சந்தி இருக்குது. அதாவது மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு ரிஷப ராசின்னு நினச்சின்னு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். அந்த மாதிரி சந்தியில் இருக்கிறதுனால எந்த ராசி அவள் அர்ச்சனை பண்ணுறான்றதே தெரியாது. அதற்கேற்ற மாதிரி அவளுடைய தசாபுக்தியும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. ஏன்னா இவள் நினச்சின்னு இருப்பா இந்த ராசிக்கு உண்டானது, அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் கிரகம் நல்லபடியாக இருக்கும், ஏற்றத்தை கொடுக்கும்னு நினைப்பா. துலா ராசிக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காமல் இருப்பார். ஏன்னா 3, 6க்கு உண்டானவர். அவர் இன்னொரு மறைவு ஸ்தானமோ ஆபோகலி ஸ்தானத்திலோ இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அவர் வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா கஷ்டம். அதனால் சந்தி இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தொடர்பில், அதாவது ஆன்லைன் கன்சல்ட்டிங்கோ இல்லைன்னா நேரம் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 7/10/2024 13/10/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றா பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறது விசேஷம். இருந்தாலும் 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அந்த இது கொஞ்சம் ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7 சனி, 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் வேறு. அதனால் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. உங்களுக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். இருந்தாலும் 4ஆம் இடத்துல இடம் புதனோடதுன்றதுனால நல்ல ஏற்றம் இருக்காது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு மன இதுவில் ரொம்ப வேகமாக ஓடுவீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதி சப்தமத்தில் கேத்துவோட சம்பந்தம், 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். அந்த கோர்ட்டு, டைவர்ஸு கேஸு இந்த மாதிரியான சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 7.5 சனி வேறு நடக்கிறது. வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதே நல்லது. ஏன்னா ராசிநாதனும் 3ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வேலை மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதின்றவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது 7/10/2024 13/10/2024 வரை உண்டான காலகட்டத்தில் 9ஆம் தேதி காலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்துல இருக்கார், குருவின் பார்வையில் இருக்கார். குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிற்கு படிக்கிறதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 10ஆம் இடத்துல வரும்போது செவ்வாயின் பார்வையில் தனஸ்தானாதிபதியினுடைய பார்வையில் வர்றதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டம் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றம். அதுவும் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, ப்ரொஃபஸராக இருக்கிறவா, அதை தவிர கடல் வாணிபம் செய்கிறவங்க, கடல் உயிரினங்கள் வியாபாரம் செய்கிறவங்க, அதை தவிர முத்து பவழம் இந்த மாதிரியான விஷயம், தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க, கோல்டு பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி காலை, அதாவது மதியம் ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் 11ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் புணர்ப்பு யோகம் அமையிறது. சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 12ஆம் இடத்துல வரும்பொழுது பார்த்தேனால் சிறு சிறு தடைகள் வரும். வெளிநாட்டுக்கு போய் அந்த அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் இந்த இதில் அதாவது டீச்சராக இருக்கிறவங்க, அதை தவிர எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க, அதை தவிர இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, பேங்கிங் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்கார்.